பாருங்கள், ரீசனிங்கில் வந்து பசில்ஸ், புதிர்கள் அப்படின்னு. ஸோ சாதாரண டிஎன்பிசிக்கே இந்த புதிர்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாடரேட் டு ப்ளஸ் அட்வான்ஸ் அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடரேட் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பேசிக் கொஷின்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசில்ஸ்னால் என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பசில்ஸ் அப்படிங்கிறது வந்து புரியுது உங்களுக்கு இல்லையா? என்னது, ஒரு வந்து ரொம்ப நேரம் யோசனை பண்ணால் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் யோசனை பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி இதானா அப்படின்னு திங்க் பண்ண தோணுது பார்த்தீங்களா? இது எல்லாமே பசில்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பசில்ஸை வந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாக்ஸ் ஃபார்மில் கேட்பாங்க. உள்ள பாக்ஸ் ஃபார்ம் இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லீனியர் ஃபார்ம்ஸில் இருக்கும், ஃப்ளோர்ஸ் இருக்கும், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து பேசிக் ரூல்ஸ் நம்ம பார்ப்போம். சின்னதாக பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த என்னென்ன ஜென்ரலாக நம்ம பசில்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிக்கிறதுக்கு யோசனை பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே வந்து புரியாமலே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கங்க. அவங்க கொடுத்துருப்பாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக படிச்சுக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணிடுங்க. ஒரு விஷுவலைஸாக நீங்கள் பண்ணிடணும். ஒரு படம் வரைஞ்சிடணும். ஒரு டயக்ராமேட்டிக் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுற பாருங்க, பிரேக் டவுன் பசில்ஸ். அந்த பசில்ஸை வந்து அப்படியே செக்ரிகேட் பண்ணிடணும். அது உடைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைக்கிறது கிடையாது, பிரித்து பார்க்கணும். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, அல்லது எனக்கு வந்து ஏதாவது நோட் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள்ஸ் அல்லது நொட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸு, நொட்டேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து அந்த படம் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த படத்துலேருந்து பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கும் தயாராகிக்கணும். சப்போஸ் ஆன்சர் வரல, எனக்கு நான் ஒரு கொஷினை வந்து ஒரு படம் போட்டு பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஆன்சர் வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டோன்ட் கிவ் அப். அப்படின்னா என்ன மீனிங்க, அதை விட்டுட்டு அடுத்தது போயிடக்கூடாது, ஈஸியாக வந்துடும், கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். யார்? நீங்கள் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணுறாங்க. நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க. அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு சம் பார்த்தோன்னே எல்லா சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும், இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ஷன்ஸ் 1 to 5 உங்கள் புக்லேயும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் அந்த சம்மை. சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீட் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் பேஸ்டு ஆன் இட். இது டைரக்ஷன் தான். ஆனால் 1 to 5 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஒரு டயக்ராம் வந்து ஃபார்ம் பண்ணணும். எப்படி டயக்ராம் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு சம்முக்கும் சேஞ்ச் ஆகுங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ப்ராக்டிஸ் செஷன், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதனால் நான் வந்து ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஆனால் இது மாதிரி நம்ம வந்து எக்ஸாமில் எழுத முடியாது. ஏன்னா எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய டைமிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து கிறிஸ்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், சம்மை படித்து பாருங்கள். 5 friends PQRS and T travel to 5 different cities of Chennai, Calcutta, Delhi, பெங்களூர், சரிங்களா, ஹைட்ராபாத், இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் போகிறாங்க. ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் என்னென்ன போகிறாங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் பஸ், ட்ரெயின், கார், ஏரோப்ளேன், போட், சரிங்களா, டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லேயும் போகிறாங்க. எங்கேருந்து போகிறாங்க? ஃப்ரம் மும்பை. ஓகேங்களா?
குழு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். ஆர் வென்ட் டு பெங்களூர் பை கார். Q went to Calcutta by aeroplane. S traveled by boat, whereas T traveled by train. So Mumbai is not connected by the bus to Delhi and Chennai. So first வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே ரேட் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட்டாக. ஃபாஸ்ட்னா புரிஞ்சு ஃபாஸ்ட்டாக. தமிழில் பாருங்கள், 5 நண்பர்கள் PQRST ஆகியோர் மும்பையிலிருந்து சென்னை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்துக்கு 5 வழித்தடங்களில் பேருந்து, ரயில், மகிழுந்து, வானூர்தி மற்றும் படகு மூலம் பயணம் செய்கிறார்கள். டெல்லிக்கு செல்பவர் படகில் செல்ல மாட்டார். ஓகேங்களா? ஆர் பெங்களூருக்கு மகிழுந்திலும் மற்றும் Q கல்கத்தாவிற்கு வானூர்தியிலும் செல்கிறார்கள். எஸ் என்பவர் படகிலும் T என்பவர் ரயிலிலும் பயணம் செய்தால் டெல்லியும் சென்னையும் பேருந்தில் பயணம் செய்ய முடியவில்லை எனில் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே படித்து பார்த்தா திரும்ப ஒரு முறை படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு கண்டிஷன் பார்த்துங்க, சில பேர் இப்போயே ஆன்சர் கொடுப்பாங்க, அப்படி மைண்டில் ஏற்றிருப்பாங்க. யார் இந்த சில பேர் அப்படிங்கிறதா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சில பேர் ஆன்சர் கொடுக்க முடியும். அப்போ ஒரே ஒரு வழி, நிறைய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பசில்ஸை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த PQRST, சரிங்களா? PQRST அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிட்டிஸ் இருக்காங்க, சென்னை, கல்கத்தா அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மோட்ஸ்னா டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸு, ட்ரெயின், காரு, ஏரோப்ளைன். இப்போ நம்ம வந்து பார்த்தாலே புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, சிலது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சிலது வேரியபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பர்சன் PQRST அப்படிங்கலாம் வேரியபிள். அவங்க என்ன ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகக்கூடியவங்க. பஸ்ஸு, ட்ரெயின், கார், ஏரோப்ளைன், போட், எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அதுவும் வேரியபிள், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகக்கூடியது. ஆனால் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சென்னை cannot மூவ் இல்லையா? கல்கட்டா cannot மூவ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து டெல்லியோ பெங்களூரோ மூவ் ஆகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இதை பேஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது ஒரு பாக்ஸ் டைப்பு. சரிங்களா? பாக்ஸ் டைப்பு பசில். இதுக்கு பேர் தான் இப்போ பாக்ஸ் டைப்பு பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் டைப்ஸ் பசில்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கையில் புக் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களும் புக்கை வச்சுட்டு கவனிங்க. இந்த பாக்ஸ் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் வரைகிறதுக்கு நேரம்லாம் இருக்காது, சரிங்களா? எக்ஸாமில் அப்படி சடனாக ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நான் பாருங்கள், என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 2 வேரியபிள் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. 2 வேரியபிள் யார் நம்மளுக்கு தெரியும்? பர்சன் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் வேரியபிள் ஒரு பக்கமும் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு. சென்னை, ஓகேவா? அடுத்தது கல்கட்டா, டெல்லி, ஓகேவா? அடுத்தது வந்து பெங்களூர், ஹைதராபாத். இதை விட்டு போயிருக்கா பார்த்துக்கோ. ஸோ சென்னை, கல்கட்டா பார்த்துக்கோ. சென்னை, கல்கட்டா, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களாம் கான்ஸ்டன்ட், இவங்களாம் மூவ் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு என்னென்ன மோட்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லைனில் பார்த்தோம்னா பஸ்ஸில் போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரெயின், கார், ஏரோப்ளைன், போட், அவ்வளோதான். ஸோ இப்போ யார் இந்த PQRST அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த 4 பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, கவனிச்சுட்டு வாங்க. த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். புரியுதுங்களா? அதாவது யாரோ ஒருத்தர் இருக்கான், யாருன்னு தெரில, அவன் டெல்லிக்கு போகிறான், ஆனால் போட்டில் போக மாட்டான். ஸோ டெல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? டெல்லி. போட்டு வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸ் இந்த இடத்துல இன்ட்டு மார்க் போட்டுடணும். அதாவது டெல்லிக்கு போகிறவன் போட்டில் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்ட்டு மார்க் போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆர் வென்ட் டு பெங்களூர் பை கார்.
ஆர் வென் டு பெங்களூர் பை கார். ஸோ கார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரு பெங்களூருக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அப்போ யார் போகிறாங்க, ஆர் வந்து பெங்களூருக்கு காரில் போயிட்டான். ஸோ ஆரை வந்து புட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, சரி நினச்சி பாருங்களேன். உடனே இப்போது ஆர் ஒருத்தர் இருக்கார், ஆர் பர்சன் இருக்கார், அவர் கார் எடுத்து பெங்களூர் போயிட்டான்னா வேறு ஏதாவது ஊருக்கு போவாரா, வேறு ஊருக்கெலாம் போகவே மாட்டார். புரியுதுங்களா, போக முடியாது அவரால். சென்னை போக மாட்டார், கல்கட்டா போக மாட்டார், டெல்லி போக மாட்டார், ஹைதராபாத் போக மாட்டார். அதான் மீனிங். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு Q went to கல்கட்டா பை ஏரோப்ளேன். Q went to கல்கட்டா பை ஏரோப்ளேன். ஸோ பாருங்கள் எங்கே வருது, இந்த இடத்துல Q. புரியுதுங்களா, இப்போ வேறு எதுக்கும் போக மாட்டார்ல அவர். ஸோ போக மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், சென்னைக்கு போக மாட்டார், டெல்லி போக மாட்டார், பெங்களூர் போக மாட்டார், ஹைதராபாத் போக மாட்டார். இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துங்க, ஆர் கார் எடுத்து பெங்களூர் போயிட்டார் அப்படின்னா, ஆர் கார் எடுத்து பெங்களூர் போயிட்டார் அப்படின்னா வேறு எந்த மோடுலேயும் அவர் போக முடியாது. ட்ரெயின்லேயும் போக முடியாது, பஸ்லேயும் போக முடியாது. அதுவும் இன்ட்டு மார்க் போட்டுடலாம். புரியுதா. ஸோ சிமிலர்லி கியூக்கும் நம்ம எல்லா மோட்லேயும் இன்ட்டு மார்க் போட்டுடலாம். கிளியரா. நெக்ஸ்ட் போகலாம். எஸ் ட்ராவல் பை போட். புரியுங்களா, அவர் அது எஸ்ஸுங்கிறவர் போட்டில் போகிறாரு, பட் எங்கே போகிறாங்கிறது சொல்லலை. அதனால் இந்த இடத்துல எஸ்ஸை வந்து புட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து போட்டில் போகிறவர் எஸ்ஸு அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு டி ட்ராவல் பை ட்ரெயின். ஸோ டி ட்ராவல் பை ட்ரெயின். ஸோ இது 2 இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் அண்டு டெல்லி. பஸ் அண்டு மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ், டெல்லி அண்டு சென்னை. புரியுதுங்களா. ஸோ பஸ்ஸில் வந்து போகிறவங்க சென்னைக்கும் போக மாட்டாங்க, டெல்லிக்கும் போக மாட்டாங்க. அவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷன்ஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்லாம் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பஸ்ஸில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பாக்ஸ் பஸ்ஸில்ஸில் இப்போயே அவங்களுக்கு எல்லா ஆன்சர் கிளியராகவே இருக்கும். ஓகேவா. ஸோ பார்க்கலாமா என்னென்ன ஆன்சர் கிளியராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். பிஏ சொல்லியிருக்காங்களா, பி சொல்லவே இல்லை. Q சொல்லிட்டாங்க, R சொல்லிட்டாங்க, S சொல்லிட்டாங்க, T சொல்லிட்டாங்க. சொல்லாத ஒருத்தர் யார், P. அப்போது Pங்கிறது இங்கே வரலாமா, இந்த இடத்துல ஹைதராபாத்தில் ஃபில் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே ஃபில் ஆகலை, P தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ P பஸ் எடுத்துகிட்டு ஹைதராபாத் போயிட்டார்னா வேறு எங்கேயுமே போக மாட்டாரா. கிளியரா. ஸோ இப்படியே வரும். இப்படி இங்கே வந்தோன்னா போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ போட் எடுத்தால் எஸ் வராரு. அப்போ எஸ்ஸு போட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வேறு எங்கேயும் போக மாட்டாரா. ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் இருக்கக்கூடியது T தான். அவ்வளோ. அப்போ எல்லாரும் எல்லா பிளேஸுக்கும் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து ஸ்லைடு மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த டயக்ராம் தெரியாது. ஓகேவா. நம்ம வந்து போய் பார்க்கலாம், பட் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போய் கொஷின் எடுத்துக்கங்க, நான் கொஷின் எடுத்துக்கிறேன். இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க, விச் ஆர் தி ஃபாலோவிங் காம்பினேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா பியில் பஸ்ஸில் போகிறாரா, இல்லை, பி வந்து பஸ்ஸில் போகலை. Q ஏரோப்ளைனில் போகலை. R வந்து கார்லேயும் போகல. T தான் ஏரோப்ளைனில் போகிறாரா. கொஷின் கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் நாட் கரெக்ட். அப்போ என்ன மீனிங்கு, இதெல்லாம் சரிதாங்க, பட் கேட்டிருக்கிறது விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதான் வந்து கரெக்ட் இல்லை, அதை தான் வந்து ரைட்டான ஆன்சர் T ஏரோப்ளைன். அதை வந்து நீங்கள் முன்னாடியே பார்க்கலாம். பாருங்கள், T வந்து ட்ரெயினில் தானே போகிறாரு, P வந்து பஸ்ஸில் போகிறாரு, கரெக்ட் தானே. Q வந்து ஏரோப்ளைனில் போகிறது கரெக்ட் தானே. R வந்து காரில் போகிறதும் கரெக்ட் தானே. அவன் கேட்டிருக்கிறது விச் இஸ் நாட் சூட்டபிள் இல்லையா, த மோட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் D இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. விச் ஆர் தி ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எஸ். எஸ்ஸுக்கு சரியான தேர்வு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ டெல்லி பஸ்ஸு வருதா பார்த்துக்கலாம். ஸோ டெல்லிக்கு போகிறவர் பஸ்ஸில் போகிறாரா, சென்னைக்கு போகிறவர் பஸ்ஸில் போகிறாரா, சென்னையில் வந்து போட்டில் போகிறாரா, டேட்டா இன்அடிக்குவேட்டா. ஸோ கொஷின் கேட்டுக்கிறது விச் ஆர் தி ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சி இல்லையா. சி தான், சென்னைக்கு போகிறவர் போட்டில் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ சென்னை இங்கே இருக்குது. ஸோ சென்னைக்கு போகிறவர் எதில் போகிறாருங்க, போட்டில் போகிறாரு. ஸோ அதனால் வந்து ஆன்சர் என்ன வந்துடுதுங்க,
போட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது ரைட்டான விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் தி பிளேஸ் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அந்த காம்பினேஷனில் எது தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுத்து பார்க்கலாம். டெல்லி பஸ்ஸா அப்படின்னு செக் பண்ணோம், கல்கட்டா ஏரோப்ளைனா, பெங்களூர் காரா, சென்னை போட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபிகரை எடுத்து பார்த்துருங்க. பாருங்கள், டெல்லி பஸ்ஸு. ஸோ டெல்லியில் பஸ்ஸுக்கு போகலையே, அது தவறாக தெரியுது. ஏன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க, தவறாக தெரியுது. அடுத்தது பி, கல்கட்டா ஏரோப்ளைன் கரெக்டு தான். பி வந்து கல்கட்டா ஏரோப்ளைன் கரெக்டு. பெங்களூர் கார் கரெக்டு, சென்னை போட் கரெக்டு. ஸோ ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பஸ்ஸு அப்படிங்கிறதா ராங்காக இருக்குது. ஸோ விச் இஸ் நாட், த மோட் இஸ் நாட் கரெக்ட் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட். ஃபோர்த்து சம்பாலாம், த பர்சன் ட்ராவலிங் டு டெல்லி வென்ட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோட்ஸ். டெல்லிக்கு பயணம் செய்கிறவர் எந்த இதில் போகிறாரு? இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, டெல்லிக்கு போகிறவர் எதில் போகிறாரு? ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். ஒரு திரும்ப ஃபிகர் பார்க்க தேவையில்லை. ஹூ அமong தி ஃபாலோயிங் ட்ராவல் டு டெல்லி? ஸோ அதே கொஷின்ஸ் தான் எகெயின். ஸோ டி ட்ராவல் பை டெல்லி. ஸோ இது மாதிரி ஈஸியான ஒரு சம்மை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பாக்ஸ் டைப்பில். ஸோ பாக்ஸ் டைப்ஸில் நிறையா வந்து சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் போகலாம். அதுவும் ஆல்மோஸ்ட்டு பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பசில்ஸ் பாருங்கள். டைரக்ஷன் 6 to 10. So read the following information carefully and answer the questions based on it. In a school, there were 5 teachers. A and B were teaching Hindi, English. Okay, C and B were teaching English and geography. D and A were teaching mathematics and Hindi. E and B were teaching history and French. புரியுதுங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏபிசிடிஇ என்கின்ற 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ ஏவும் பிவும் ஹிந்தியும் ஹிந்தியும் ஆங்கிலமும், சிவும் பி வந்து ஆங்கிலமும் புவியியலும், டிவும் ஏவும் கணிதமும் ஹிந்தியும், ஈவும் பியும் வரலாறும் ஃப்ரெஞ்சும் கற்றுத்தருகிறார்கள் என்றால் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். ஸோ இது மாதிரி கம்பேரிஷன் வரும்பொழுது நம்ம யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பாக்ஸ் டைப்பில். இதுவும் பாக்ஸ் டைப் தான். ஸோ சொல்லி கொடுக்குது, வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் டைப் போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து சப்ஜெக்ட் எழுதிக்குங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து எழுதிக்குங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ, பி, சி, டி 4 பேர் தானே. ஸோ ஏபி, சி, டி அவ்வளோதான். இப்போது அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்ச். சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்ச். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு பாக்ஸ் டைப்பில் தான். ஏ அண்ட் பி வேர் டீச்சிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஏ வந்து ஹிந்தியும், ஏ அண்ட் பி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஹிந்தி பண்ணுறாங்களாமா, இங்கிலீஷும் பண்ணுறாங்களாமா. ஸோ டிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிபி இங்கிலீஷ் ஜியாகிரஃபி, சிபி இங்கிலீஷ். சரிங்களா? சிபி இங்கிலீஷ் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பிக்கும் டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏபி முடிச்சாச்சா, சிபி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? டிஏ வேர் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. ஸோ டிஏ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. ஆல்ரெடி ஏ வந்து ஹிந்தி, எக்ஸ்ட்ரா வந்து இப்போ மேக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக்கு வந்து ஹிந்தியும் டிக் பண்ணிக்கலாம், மேக்ஸும் டிக் பண்ணிக்கலாம். இபி வேர் டீச்சிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரெஞ்ச். அப்போது ஆக்சுவலாக வந்து இ விட்டோம் இல்லையா. ஸோ ஏ நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஏபிசிடி இபி. ஸோ இபி வந்து டீச்சிங் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து நம்ம ஒரு டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சும் பண்ணுறாங்களாமா. அவ்வளோதான். ஸோ வேறு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கிட்டு கொஷின்ஸ்க்கு போய்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ கொஷின்ஸ் பாருங்கள்.
ஹூ அமங் தி டீச்சர்ஸ் வாஸ் டீச்சிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். யாருங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு டயக்ராமில் பார்த்தோம்னா, ஸோ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் சப்ஜெக்ட்ஸு. இவன் வந்து 3, இவன் 3, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருக்குது. யார் மேக்ஸிமம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவும் பண்ணுறாங்க, பியும் பண்ணுறாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் 3. ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து ஏ இருக்குதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏவும் வரும், பியும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கு இல்லை பியும் கொடுத்துருக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் அதிகமாக சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஸோ எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தால் கூட செக் பண்ணிங்க. ஸோ ஏபி, சிபி, டிஏ, இங்கே வந்து இபி தான் இருக்குது. ஸோ இபி இருக்கிறனால இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா, இங்கே பி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இது ராங்காக தெரியுது பார்த்தீங்களா? யாரும் சொல்ல பாருங்கள், இது ராங்காக இருக்குது. அது டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா இங்கே வரும், இங்கேயும் டிக்கு வரும், இங்கேயும் டிக்கு வரும். யார் பியில் தான் டிக் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது வருதுங்க? 1 2 3 4 5. இவன் 5 சப்ஜெக்ட் பண்ணுறான் இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியான விடை. பி. ஓகேவா? ஹூ அமங் தி டீச்சர்ஸ் வாஸ் டீச்சிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒரு கொஷின் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் வாஸ் டீச்சிங் ஜியாகிரஃபி அண்ட் ஹிந்தி? சரிங்களா? ஸோ வந்து படத்தை போய் பார்த்துக்கலாம். ஜியாகிரஃபியும் ஹிந்தியும் டீச் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக யார் வராங்க? யார் வராங்க? பிங்கிறது வராங்க. சரிங்களா? ஓகே, செக் பண்ணிங்களா? ஸோ பிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வருது ஜியாகிரஃபி, ஹிந்தி. ஸோ ஜியாகிரஃபி இங்கே இருக்குது, ஹிந்தி. ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் பண்ணுறாங்க. பட் பேர்ஸ் யாருமே இல்லை. ஸோ பேர்ஸ் இல்லாதனால ஆன்சர் என்ன வருதுங்க? நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இதில் கொடுத்தது எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? மோர் தென் 2 டீச்சர்ஸ் வர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட்? ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கு மேலே டீச் பண்ணக்கூடியவங்க, 2க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்றுத்தரும் பாடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. போய் பாருங்கள் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணலாமா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஹிந்தியில் வந்து 3 பேர், இங்கிலீஷ்லேயும் 3 பேர். ஓகேவா? வேறு என்ன? இங்கே 2 மீதி எல்லாம் வந்துடுது. இப்போ கேட்டிருக்கிறது கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க கொஷின்ஸு. மோர் தென் 2 டீச்சர்ஸ் வர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட்? 2க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்றுத்தரும் எதுங்க பாடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை 3, இதுலேயும் 3 வந்துடுதா? மீதிலாம் 2ல் தான் நிற்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? சரி, ஹிந்தி இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குது ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நன் ஆஃப் தீஸ் இருந்தால் நன் ஆஃப் தீஸ்க்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஹிந்தி இருக்கிறனால ஸோ ஹிந்தி மட்டும் இருக்காது, ஹிந்தி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் நம்பர் 9 பாருங்கள். கொஷின் நம்பர் 9, அதாவது DBA were teaching which of the following subjects? DBA teaching which of the following subjects அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ DBA ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்லைடு மூவ் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போய் பார்க்குறேன். ஓகேவா? யார் DBA. ஸோ எந்த சப்ஜெக்ட் இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். DBA பண்ணக்கூடியவங்க யார்? ஹிந்தியை தான் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்தி ஒன்லி அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி, ஹிந்தி ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 10, ஹூ அமங் தி டீச்சர்ஸ் வாஸ் டீச்சிங் லெஸ் தென் 2 சப்ஜெக்ட்? 2க்கும் குறைவான பாடங்களை கற்றுத்தரும் ஆசிரியர் யார்? 2க்கு குறைவான. ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம் இல்லைங்களா? 2ற்கு குறைவாக யாருமே இல்லை. சரி, 2க்கு குறைவாக எல்லாரும் 2 சப்ஜெக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த கொஷின் நம்பர் 10ல் போய் பாருங்கள் என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. பியிங் இல்லை. ஸோ டேட்டா இன்அடிக்குவேட் வரலாம் பட் தெர் இஸ் நோ சச் டீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தி ஆன்சர் கரெக்ட். புரியுதுங்களா? அப்படி ஒரு எந்த டீச்சரும் இல்லை அப்படிங்கிறது சரியான விடை.
டேட்டா இன்அடிக்குவேட் வராது. ஸோ 2 பசில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட்டு பாக்ஸ் ரிலேட்டட் பசில்ஸ். ஸோ அடுத்தது பாருங்கள், லீனியர் பசில்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பசில்ஸு, in a car exhibition 7 cars, 7 different companies, Cadillac, Ambassador, Fiat, Maruti, Mercedes, Bedford, Fargo are displayed in a row facing east such that, ஸோ எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி ரோவில் உட்காந்துருக்காங்க நம்ம. ஸோ கேர்லியக் கார் வாஸ் டு தி இம்மிடியட். ஸோ இது நிறைய பேருக்கு இது இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், இம்மிடியட்னா என்ன அப்படின்னு. சரிங்களா, the Fargo was fourth to the right of Fiat. Maruti car was between Ambassador and Bedford. Fiat, which was third to the left of the Ambassador car, was at one of the ends. இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, பிளட் ரிலேஷன்ஸ், அது போல் தான் இந்த பசில்ஸும் போயிட்டுருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அதான் இம்பார்ட்டண்ட். அது பாக்ஸ் டைப் இருக்கிறனால நம்ம அப்படியே டிக் பண்ணி போயிட்டோம். இது வந்து பாருங்களேன், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தமிழில் படித்து பார்த்துக்கோ. நம்ம வந்து இதுக்கு வந்து டயக்ராம் போட பார்க்குறேன், எப்படி டயக்ராம் போடுறது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கெல்லாம் சரியான கவனிச்சிக்கணும். ரோன்னு கொடுத்துருக்குறான். சரிங்களா, ரோ, காலம் அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட். இப்போது இந்த காருங்களாம் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க இல்லையா, இப்படி நிற்கலாம் இல்லையா, எல்லோரும் இப்படி நிற்கலாம். ஏன் இப்படி நிற்கலாம்னு சொல்கிறாங்களா, இந்த இடத்துல பார்த்துங்க, படம் வரைகிறேன். ஸோ இதுதான் வந்து நார்த்து, இதுதான் ஈஸ்ட். இப்போ ஈஸ்ட்டை நோக்கி என்னங்க இப்படி நிற்கலாம் ஒரு சான்ஸ், இல்லைன்னா எல்லோரும் இப்படி நிற்கலாம். புரியுதுங்களா, ஸோ இது 2 சான்ஸ். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ரோன்னு கொடுத்துருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் எல்லோரும் இதுக்கு போவோம். பட் இங்கே படித்து கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு வருது. ஸோ பாருங்கள், இதில் வந்து ரைட் லெஃப்ட்லாம் வராது, ஃப்ரண்ட்டு பேக் தான் வரும். அதனால் நம்ம அதை எரேஸ் பண்ணிக்கலாம், அதில் வராது. இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கில் பேஸ் பண்ணி ரைட் லெஃப்ட் நமக்கு வந்து ஈஸ்ட் நோக்கி இந்த கார்ஸ்லாம் நிற்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். எத்தனை கார்ஸ் இருக்குது பார்த்துக்கோ, 1 2 3 4 5 6 7 கார்ஸ் இருக்குது. ஓகேவா, 7 கார்ஸ். இப்போ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்ன பண்ணணுங்க, இங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது இங்கே இருக்கணும், கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் லெஃப்ட் ரைட்லேயும் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரிடிக்ஷன், கன்ஃபர்மேஷன், ஸோ 2 பாசிபிலிட்டி நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேர்லியக் கார் வாஸ் டு தி இம்மிடியட். ஸோ வந்து தமிழ்லையும் இங்கிலீஷும் அது படித்து பார்த்துக்குங்க. கார்லியக் மகிழுந்து இறுதிக்கும் பக்கத்திலும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்மிடியட் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இம்மிடியட் சீனியர், இம்மிடியட் ஜூனியர் அப்படின்லாம் சொல்லுவோம், நிறையா வந்து சொல்லிட்டு வருவோம். ஓகேங்களா, அப்படி என்ன மீனிங் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்க. இதுக்கு பேர்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது எண்டுன்னு அர்த்தம், கடைசியாக இறுதியில் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஸோ இம்மிடியட் அப்படிங்கிறவன் இவன் தான் இம்மிடியட். நான் வந்து ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கில் இருக்குல்ல, இதான் வந்து இம்மிடியட். அதாவது எண்டுக்கு பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இம்மிடியட் அப்படின்னு அர்த்தம். அதுவும் தமிழில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இல்லையா, இறுதிக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால் நம்ம ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணலாம், கேர்லியக் கார் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, கேர்லியக் கார் இங்கேயும் இருக்கும், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ கேர்லியக் கார் பற்றி நம்ம டிக் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணியாச்சு. ஃபேர்கோ வாஸ் ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் ஃபியட். இந்த சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது பெண்டிங் வச்சுக்கணும். மாருதி கார் வாஸ் பெட்வீன் அம்பாசடர் அண்ட் பெட்ஃபோர்ட், இதையும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த ஒரு குழு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஃபியட் விச் வாஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி அம்பாசடர் கார் வாஸ் அட் ஒன் எண்ட்ஸ். யாருங்க, ஃபியட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து கடைசியாக இருக்கிறான், எண்டில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, அப்போ எண்டில் இருக்கான் அப்படின்னா விச் வாஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி அம்பாசடர் கார். தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி அம்பாசடர் காருக்கு
மூன்றாவது இடத்தில் ஃபியட் இருக்கிறான். அப்படி பாருங்கள், இடது வலது ஈஸ்ட் நோக்கி உட்காந்துருக்கோம். எங்கே ஃபியட் இருந்தால் மூன்றாவது இடத்துல அம்பாசிடர் காரு இருக்கும் அப்படின்னா பாருங்கள், அம்பாசிடர் காருக்கு இடத்துல தான் இருக்குது. அப்புறம் ஃபியட் இங்கே தானே இருப்பான். இதுதான் கன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஸோ ஃபியட் இங்கே வந்துட்டா 1 2 3 இந்த இடத்துல அம்பாசிடர் தான். இப்போ பாருங்கள், அம்பாசிடர் கார் அங்கே இருக்குது அப்படின்னா அங்கேருந்து அம்பாசிடர் கார்லேருந்து 1 2 3 மூன்றாவது இடத்தில் வந்து ஃபியட் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியட் அம்பாசிடர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓடிடக்கூடாது. அப்போது ஃபேர்கோ வாஸ், அடுத்த பாருங்கள், ஃபேர்கோ வாஸ் 4th to the right of the ஃபியட். புரியுங்களா? அப்போது ஃபியட் இருக்கானா 1 2 3 4. புரியுதுங்களா? எங்கே வந்துடுறான்? இங்கே தான் ஃபேர்கோ வரான். இப்போது அம்பாசிடர் பற்றி இருக்குது. மாருதி கார் வாஸ் பெட்வீன் அம்பாசிடர் அண்ட் பெட்ஃபோர்ட் அப்படின்னா இப்போ அம்பாசிடர் இருக்குது, பெட்ஃபோர்ட் இங்கே வந்துடும். ஸோ மாருதி சென்டரில் வந்துடும். இப்போ ஆல்ரெடி பெட்ஃபோர்டுக்கு இடம் பிளேஸ் கொடுத்துருக்கனால இங்கே வந்து கேட்லியக் கார் வராது, கேட்லியக் கார் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ ஒருத்தர் மட்டும் மிஸ்டு. அவர் யார் அப்படின்னா மெர்சிடிஸ் பெஞ்ச். மெர்சிடிஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவன் மட்டும். ஸோ இது மாதிரி ஒரு டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் கரெக்ட் பொசிஷன் ஆஃப் தி மெர்சிடிஸ்? மெர்சிடிஸ் நிற்கும் சரியான இடத்தை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வரும் பாருங்கள், இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக். கேட்லியக் வந்து லெஃப்ட் இருக்கா? இல்லை. கேட்லியக் கார் வாஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் மெர்சிடிஸ். அதான் கரெக்ட். சரிங்களா? மெர்சிடிஸ்க்கு லெஃப்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? லெஃப்டில் இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் உடனே இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு வெளியே வரக்கூடாது. சிடி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ பெட்வீன் பெட்ஃபோர்ட் அண்ட் ஃபேர்கோ அதுவும் கிடையாது. 4th to the right ஆஃப் மாருதி அதுவும் கிடையாதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணாமல் ஆப்ஷன் பி வந்து சரின்னு சொல்லி ஓடிடக்கூடாது. செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ? பின்வரும் எவை மிகவும் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருக்கோமா பார்த்துக்கோ. ஒரு கொஸ்டின் அது இமிடியட் லெஃப்ட் ஆஃப் பெட்ஃபோர்ட் கரெக்டாமா? கிடையாது. எப்படி கொஷின் மாற்றி சொல்லிக்கோ. விச் ஆர் தி ஃபாலோயிங் வாஸ் தி கரெக்ட் பொசிஷன் ஆஃப் தி மெர்சிடிஸ்? என்ன வருங்க? இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக் கரெக்டாக? செக் பண்ணிப்பா. இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக் அது கரெக்டாக. 4th to the right ஆஃப் தி மாருதி. 4th to the right ஆஃப் தி மாருதி. ஸோ 1 2 மாருதி எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 பரவாயில்ல. கரெக்டாக செக் பண்ணிக்கோ. ஆன்சர் வந்து ராங்காக போயிடும். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன வருதுங்க? இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக். யார் அதை கேட்குறாங்க? கொஷின்ஸ் பார்த்துக்கோ. மெர்சிடிஸை கேட்குறாங்க. அதான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து வரும். நோட் பண்ணிக்கும். இங்கே வந்து பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கேட்லியக் தான் கரெக்டு, பி கிடையாது. நோட் பண்ணிக்கோ. ஸோ அது மாற்றி டிக் பண்ணும்போது பி மாற்றி டிக் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 போகலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ கேட்குறாங்க. யார் வருவாங்க அப்படின்னு ஃபேர்கோ கார் வாஸ் பிட்வீன் அம்பாசிடர் அண்ட் ஃபியட். இப்போ படத்தை பார்த்துக்கோ. ஃபேர்கோ கார் வாஸ் அம்பாசிடர் அண்டு ஃபியட் கிடையாது தானே? அது கிடையாது. கேட்லியக் கார் இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் மெர்சிடிஸ். கேட்லியக் கார் அதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்கேயும் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாகவே வரும். செக் பண்ணி. கொஷின் நம்பர் 13. விச் கார்ஸ் ஆர் ஆன் தி இமிடியட் எய்தர் சைட்ஸ் ஆஃப் தி கேட்லியக் கார்? ஓகேங்களா? ஸோ கேட்லியக் கார் இருக்கு இல்லையா? அந்த கேட்லியக் கார் வந்து யாருக்கு இந்த இமிடியட்டாக எய்தர் சைட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க படத்தை போய் பார்த்துக்கோ. ஸோ நீங்கள் புக்கை வச்சு அந்த கொஷின்ஸை ஆன்சர் கொடுத்துக்கோ. என்னென்ன பாருங்கள். அம்பாசிடர் அண்டு மாருதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பாசிடர் மாருதி பக்கத்துலையா கேட்லியக் கார் இருக்காங்க? இல்லை.
மாருதி ஃபியட்டுக்கு நடுவில் இருக்காங்களா? அவங்களும் இல்லை. ஃபியட் மெர்சிடிஸில் இருக்காங்களா? அவங்களும் இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் நம்பர் 13, none of this is the right answer. 14th sum போலாம். which of the following is definitely true? திரும்ப இதே மாதிரி definitely true கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், மாருதி இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் அம்பாசிடர் தான் சரியான விடை. மாருதி இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் அம்பாசிடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 15, which of the following groups of cars is to the right of ambassador car? ஸோ அம்பாசிடர் காருக்கு ரைட்டில் யாராக இருக்காங்க? செக் பண்ணிக்கோ. மெர்சிடிஸ், கேட்லியக், ஃபேர்கோ அப்படி தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். ஓகே, ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு டயக்ராம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டயக்ராம் தென் இன்டர்பிரேட். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் யாருக்குங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? ப்ராக்டிஸ் என்ன மீனிங்? இப்போ தான் சார் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இப்படி செஞ்சு பார்க்குறேன். கண்டிப்பாக செஞ்சுக்கோ. ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுக்கோ. பட் எக்ஸாமில் இந்த டைமிங் பத்தாது. அதுக்கு தான் உங்களுக்கு ஆல்ரெடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன் சென்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பேராகிராஃப் படித்த உடனே படம் வரைகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் போய்க்கணுங்க. அந்த கொஸ்டின்ஸும் இந்த பேராகிராஃபும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குதா, 5 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணணும். சப்போஸ் 1 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேராகிராஃப் படித்த உடனே எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு அந்த புதிர்லேருந்து வெளியே வந்துடணும். பேராகிராஃப் பண்ணுறவங்களுக்கு சரியா? சிங்கிள் கொஸ்டின் பற்றி உள்ள அது ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு பேராகிராஃப் படித்த உடனே டயக்ராம் போடாமலே டைரெக்டாக 2 or 1 கொஸ்டின்ஸ் எனக்கு ரைட்டாக வருது அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இந்த புதிர்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு வேறு ஒரு புதிருக்கு போயிடணும், வேறு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு போயிடணும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு டைமிங் இருக்கும்போது இந்த இடத்துல திரும்ப டயக்ராம் போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். டயக்ராம் போட்டுட்டு ஃபுல்லாக டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸே இந்த டயக்ராமுக்கே போயிடும். இந்த 15 மினிட்ஸில் ஜஸ்ட் யூ அட்டெண்டட் ஒன்லி 5 கொஸ்டின்ஸ். புரியுங்களா? 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் இந்த 15 மினிட்ஸில். பட் எப்படி இருக்குதுங்க, 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க வேண்டியது 15 நிமிஷம் இழுத்துரும். அதனால் கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?